காவிரி ஆத்துக்கு குறுக்கே மேகதாட்டு அப்படிங்கிற ஒரு அணையை கட்டியே தீர்வோம் அப்படின்னு கர்நாடக அரசு ஒத்த கால நிக்கிறாங்க. முதல்வர் விஜய் என்ன சொல்றாரு, நான் நேரடியாக போய் கர்நாடக சிஎம்டே பேசி அதை தடுத்து நிறுத்துறதுக்கான முயற்சியில் ஈடுபடுறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படி தடுத்து நிறுத்த முடியுமா, அது சாத்தியமா அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும்னா முதல்ல இந்த மேகதாட்டு பிரச்சனைனா என்ன, அதுக்கும் காவிரி நதிநீர் பங்கீடுக்கும் என்ன தொடர்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம முழுசா உள்வாங்கணும். அப்பதான் இந்த பிரச்சனையை பத்தின புரிதல் உங்களுக்கு ஏற்படும். அதனால இந்த காவிரி பிரச்சனை தொடர்பாக A to Z டீடைல்ஸை இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். முழுசா பாருங்க. ஏன்னா இதை பார்த்துட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்த வர பிரச்சனைகள் எல்லாத்தையுமே உங்களால ஈஸியா என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது டிகோட் பை வெங்கட். முதல்ல காவிரி ஆத்தை பத்தி நம்ம பார்க்கலாம். எல்லாருக்குமே தெரியும், கர்நாடகாவில தான் காவிரி பிறக்குது. குடகு மலைத்தொடர்கள்ல பிரம்மகிரி அப்படிங்கிற ஒரு மலையில தலக்காவேரி அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் காவிரி உருவாகுது. அங்க உருவாகி தமிழ்நாட்டுல பூம்புகார்ல வங்கக்கடல்ல வந்து கலக்குது. இந்த டிராவல்ல புதுச்சேரி கேரளாவையும் டச் பண்றது அப்படிங்கறதுனால கர்நாடகா, தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா இந்த 4 மாநிலங்களுக்குமே காவிரி மேல உரிமை இருக்கு. காவிரி ஆத்துல மொத்தம் 4 அணைகள் இருக்கு. ஒன்னு ஹாரங்கி, இது குடகுல காவிரி உருவாகி வருது இல்லையா. இன்னொரு பக்கம் இந்த ஹாரங்கி அப்படிங்கிற நதி உருவாகி வருது. அந்த நதியில ஒரு டேம் கட்டப்பட்டிருக்கு. அந்த டேம்ல இருந்து தண்ணி திறந்ததுக்கு பிறகு அது காவிரியில வந்து சேரும். இந்த 2 தண்ணியும் சேர்ந்து காவிரி KRS அப்படிங்கிற மைசூர் பக்கத்துல இருக்கிற அந்த டேம்ல வந்து சேருது. அந்த டேம்ல ஹேமாவதி அப்படிங்கிற ஒரு நதியில இருந்தும் தண்ணி வந்து சேருது. அந்த ஹேமாவதியிலும் ஒரு டேம் இருக்கு. இந்த 3 நதிகளுடைய தண்ணியும் சேர்ந்து KRS டேம்ல இருந்து தமிழ்நாட்டை நோக்கி காவிரி அப்படிங்கிற உருவத்துல வருது. அப்படி வரும்போது இடையில இன்னொரு நதியினுடைய தண்ணியும் சேருது. அதுதான் கபினி நதியினுடைய தண்ணி. கபினி கேரளால இருக்கிற வயநாட்டுல உருவாகுது. அங்க இருந்து மைசூர் வழியாக காவிரியில வந்து இணையுது. இந்த கபினிலையும் ஒரு டேம் கட்டியிருக்காங்க. சோ கபினில தண்ணி திறந்து விட்டாலும் அது நேரடியாக வந்து காவிரியில சேரும். இந்த 4 நதிகளுடைய தண்ணீரும் ஒன்றாக சேர்ந்து காவிரி அப்படிங்கிற பேர்ல தான் தமிழ்நாட்டுக்குள்ள நுழையுது. ஸோ காவிரியினுடைய இந்த டிராவல் டிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கர்நாடகாவில் ஒரு 320 கிலோமீட்டர், தமிழ்நாட்டில் ஒரு 420 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி தான் போய் கடல்ல கலக்குது. ஸோ கர்நாடகாவை விட விவசாயத்துக்கும் சரி, குடிநீருக்கும் சரி அதிகமாக காவிரியை நம்பி இருக்கிறது தமிழ்நாடு தான். இந்த காவிரியின் குறுக்குல தான் மேகதாட்டு அப்படின்ற ஒரு இடத்துல 5ஆவதா ஒரு டேமை கட்டணும்னு கர்நாடக அரசு துடியா துடிக்கிறாங்க. சரி, கர்நாடகா ப்ரப்போஸ் பண்ற இந்த மேகதாட்டு டேமை பத்தி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். மேகதாட்டு அப்படிங்கிறது ஒரு இடம் காவிரிக்கு குறுக்கே இருக்கு. பெங்களூர்ல இருந்து 100 கிலோமீட்டர் தள்ளி தான் இந்த இடம் இருக்கு. ராம்நகரா அப்படிங்கிற மாவட்டத்துல இந்த இடம் வருது. இங்க இருந்து தமிழ்நாடு பார்டர் கொஞ்சம் தூரத்திலே வந்துடும். தர்மபுரி எல்லையை தொட்டுறலாம். இந்த இடத்துக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, அவ்வளவு தூரம் மேட்லயே வந்த காவிரி இந்த இடத்துல இருந்து டீப் டைவாக பள்ளத்துக்கு பாயுது. நம்ம ஒகேனக்கல்லாம் பாறைகளுக்கு நடுவுல வெள்ளம் போகிறத பாக்குறோம்ல, அதே மாதிரியான ஒரு தொடக்கம் தான் இந்த இடத்துல ஆரம்பிக்குது. மேகதாட்டுன்னு எதுக்கு இந்த இடத்துக்கு பேர் வந்துச்சு? மேகதாட்டுனா கன்னடத்துல ஆடு தாண்டிய இடம் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கு ஒரு கதையும் சொல்றாங்க. புலி துரத்திட்டு வரும்போது ஆடு காவிரியினுடைய இந்த கரையில இருந்து அந்த கரைக்கு தாண்டி போன ஒரு இடம் அப்படின்னு ஒரு கதை சொல்றதுனால இதுக்கு மேகதாட்டு அப்படிங்கிற ஒரு பேர் வருது. அதனால நம்ம நியூஸ்ல இதை மேகதாது அப்படின்னு சொல்றாங்க. அது தவறு. மேகதாட்டு அப்படிங்கிறது ஒரு இடம். இடத்தினுடைய பேரை நம்ம அப்படியே தான் சொல்லணும், அதை மாத்த மாட்டோம். அதனால மேகதாட்டுன்னு சொல்றதுதான் கரெக்ட். தமிழ்நாட்டு எல்லைக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கிற இந்த மேகதாட்டுல தான் மிகப்பெரிய டேம் ஒன்று கட்ட போறோம் அப்படின்னு கர்நாடகா சொல்றாங்க. கிட்டத்தட்ட 60 TMC தண்ணியை நாங்க அதில் தேக்கி வைக்க போறோம். குடிநீர் தேவைக்காக பெங்களூருக்கு நாங்க அதை எடுத்துக்க போறோம். அது போக மின் உற்பத்திக்காகவும் இந்த தண்ணியை நாங்க பயன்படுத்த போறோம் அப்படின்னு கர்நாடகா சொல்றாங்க. இந்த டேமை கட்டணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 5200 ஏக்கர்ல தண்ணியை தேக்கி வைக்கணும். அந்த 5200 ஏக்கர்ல இப்ப ஏற்கனவே பாதுகாக்கப்பட்ட காடுகள் இருக்கு. அதை அழிச்சிட்டு தான் அவங்க இந்த அணையவே கட்ட போறாங்க. சோ அந்த வகையில பார்த்தாலும் சூழலியல் ரீதியாக இந்த டேம் கட்டுறது மிகப்பெரிய சேதாரத்தை தான் ஏற்படுத்த போகுது. சரி, சூழலியலை விட்டுருங்க. தமிழ்நாட்டுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற அந்த இடத்துக்கு வருவோம். இந்த டேமால தமிழ்நாட்டுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும்னா முதல்ல காவிரி நதிநீர் பிரச்சனையை நம்ம தெரிஞ்சுக்கணும். கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் காவிரி நதிநீரை பங்கிட்டு யூஸ் பண்ணிக்கிறதுல இப்ப கிடையாது, பிரிட்டிஷ் காலத்துல இருந்தே பிரச்சனை நீடிச்சுட்டு தான் இருக்கு. தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் தண்ணி கொடுக்கலன்னு நம்ம பிரச்சனை பண்ணிட்டே தான் இருக்கும். அதை தொடர்ந்து கலவரங்கள் நடக்கிறது, போராட்டங்கள் நடக்கிறது, பந்து நடக்கிறது அப்படின்னு பல ஆண்டுகள் இப்படியே தொடர்ந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு கட்டத்துல 1990ல மத்திய அரசு என்ன பண்றாங்க, சரி உங்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்காக நாங்க ஒரு நடுவர மன்றத்தை உருவாக்குறோம் அப்படின்னு சொல்லி காவிரி நடுவர மன்றம் அப்படின்னு மத்தியஸ்தம் பண்ற ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க. அவங்க 2 தரப்பையும் விசாரிக்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்த தீர்ப்பாயமும் ஒரு கோர்ட் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். இவங்க விசாரிச்சு பிப்ரவரி 2007ல தான் தீர்ப்பு கொடுக்குறாங்க, ஒரு இறுதியான தீர்ப்பு. அந்த தீர்ப்பு என்ன சொல்றாங்க, காவிரியினுடைய மொத்த தண்ணீர் பரப்பு அப்படிங்கிறது 740 TMC இருக்கு. இதுல தமிழ்நாட்டுக்கு 419 TMC தண்ணி போகணும், கர்நாடகாவுக்கு 270 TMC தண்ணி போகணும், கேரளாவுக்கு 30, புதுச்சேரிக்கு 7 TMC. இதெல்லாம் அவங்களுக்கான உரிமை அப்படின்னு சொல்லி அவங்க தீர்ப்பு கொடுக்குறாங்க. இதுல தமிழ்நாட்டுக்கு 419 TMC இருக்கு இல்லையா, அதை நீங்க இன்னும் ஸ்பிளிட் பண்ணி பார்க்கணும்.
419 அப்படிங்கிறது ஓவராலாக வர்றது. அதாவது கர்நாடகா அரசு திறந்து விடுற தண்ணி, அது போக மழை மூலமாக காவிரியில கலக்கிற தண்ணி, மத்த நதிகள்ல இருந்து வர தண்ணி, இப்படி எல்லாமே சேர்ந்துதான் தமிழ்நாட்டுக்கு 419 டிஎம்சி. அப்போ அதுல கர்நாடகா தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய தண்ணி அப்படிங்கிறது தனி கணக்கு. அது எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 192 டிஎம்சி. இதான் ஒவ்வொரு வருஷமும் கர்நாடகா அவங்களுடைய டேம்ஸ்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு திறந்து விட வேண்டிய அளவு. பிப்ரவரி 2018 சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுக்குறாங்க. அந்த தீர்ப்பு தமிழ்நாட்டுக்கு சாதகமாக இல்லை. தீர்ப்பு என்ன சொல்லுது? நம்ம மேல போற தண்ணியை பத்தி மட்டும்தான் பேசுறோம். ஆனா காவிரி ஆறு ஓடுறதுனால தமிழ்நாட்டுல அண்டர் கிரவுண்ட் வாட்டர்னுடைய அளவும் அதிகரிக்குது. அப்படி ஒரு 20 டிஎம்சி வாட்டர் மண்ணுக்கு அடியில இருக்கு. அதை நம்ம கணக்குல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக நம்ம கர்நாடகாவுக்கு கொடுக்க வேண்டி இருக்கு அப்படின்னு சொல்லி 14.75 டிஎம்சிய குறைச்சிட்டாங்க. தமிழ்நாட்டுக்கு 192 டிஎம்சி தண்ணீரை கர்நாடகா கொடுக்கணும் அப்படிங்கிற லிமிட்டை குறைச்சு 177.25 டிஎம்சி தண்ணீரை கர்நாடகா தமிழ்நாட்டுக்கு கொடுத்தா போதும் அப்படின்னு மாத்தி அறிவிச்சாங்க. அதுல பெங்களூரினுடைய குடிநீர் தேவையும் நீங்க கன்சிடர் பண்ணணும். ஏன்னா அது ஒரு சர்வதேச நகரம் ஆயிடுச்சு. அதனால கூடுதலா 4.75 டிஎம்சி தண்ணீரை பெங்களூருக்கு கொடுக்கணும் அப்படின்னும் அந்த தீர்ப்பு சொல்லிச்சு. இதை கர்நாடக அரசு வரவேற்றாங்க. சோ இதுதான் இறுதியாக வந்த ஜட்ஜ்மெண்ட். இந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னா அதை கோர்ட்டே மானிட்டர் பண்ணிட்டு இருக்க முடியாது. எல்லா நேரமும் ஒவ்வொரு வருஷமும் பிரச்சனை வந்துட்டே இருக்கும். அதனாலதான் காவிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி, அதாவது காவிரி நதிநீர் மேலாண்மை வாரியம் அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிச்சாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க? கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையில இந்த காவிரி நதிநீரை ஹேண்டில் பண்றது இவங்க தான் உச்சநீதிமன்றம் கொடுத்த அந்த அளவின்படி ஒவ்வொரு வருஷமும் தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரிக்கு தண்ணி போகுதா, ஒவ்வொரு 10 நாளைக்கும் கர்நாடகா தண்ணி கொடுக்கணும், அந்த தண்ணி கரெக்டா சேருதா, இந்த 10 நாள்ல எவ்வளவு தண்ணி கொடுக்கணும், இந்த மாசம் எவ்வளவு தண்ணி கொடுக்கணும் அப்படிங்கறத முடிவு பண்ணி உத்தரவிடுறது இந்த காவிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி தான். சரி, கர்நாடகா சரியான அளவுல தான் தண்ணி திறந்து விடுறாங்களா அப்படிங்கிறது இவங்க எப்படி மானிட்டர் பண்றாங்க? தமிழ்நாடு பார்டர்ல பிலிகுண்டுலு அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துலதான் இவங்க தண்ணியை மெஷர் பண்றாங்க. சோ பிலிகுண்டுலு அப்படிங்கிற அந்த இடத்துக்கு எவ்வளவு தண்ணி சேருதோ சோ அவ்வளவு தண்ணியை கர்நாடகா திறந்து விட்டுருக்காங்க அப்படிங்கிறது அர்த்தம். ஆனா இந்த காவிரி மேலாண்மை ஆணையத்துக்கு ஒரு முக்கியமான அதிகாரம் மட்டும் கிடையாது, தண்ணியை திறந்து விடுற அதிகாரம். தண்ணியை திறந்து விடுற அதிகாரம் இந்த ஆணையத்துக்கு இருந்துச்சுன்னா அவங்களே பிரச்சனை இல்லாம தண்ணியை திறந்து விட்டு போயிருவாங்க. அந்த அதிகாரம் கர்நாடகா கையில இருக்கிறதுனாலதான் இவங்க உத்தரவு போட்டாலும் கர்நாடகா தண்ணியை திறந்து விடாம இருக்காங்க. ஏன் திறந்து விட மாட்டாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கு வருவோம். 177 டிஎம்சில கிட்டத்தட்ட 123 டிஎம்சிய ஜூலைல இருந்து செப்டம்பர் மாதத்துக்குள்ள தமிழ்நாட்டுக்கு கர்நாடகா திறந்து விடணும். ஏன்னா இதுதான் தென்கிழக்கு பருவமழை அங்க பெய்யற காலம். அதுல தண்ணீர் அதிகமாக வரும். அதனால ஈஸியா திறந்து விட்டுறலாம் அப்படிங்கிறது ஒண்ணு. பல நேரங்கள்ல வெள்ளம் ஏற்படும் போதெல்லாம் தமிழ்நாட்டை கேட்காமயே கூட அவங்க தண்ணியை திறந்து விட்டுருவாங்க. தண்ணி சேர்ந்துரும். அது ஒரு ப்ராப்ளமே இருக்காது. ஆனா மழை பெய்யல, அந்த வருஷம் மழை குறைவா இருக்கு அப்படின்னா மட்டும்தான் பிரச்சனை வருது. சரி, மழை பெய்யலன்னா அவங்க என்னங்க பண்ணுவாங்க? தண்ணி இல்ல, அவங்களுக்கும் தண்ணி தேவைப்படுதுல அப்படின்னு ஒரு வாதத்தை வைப்பாங்க. தண்ணி இல்லைன்னா மட்டும் கிடையாது, தண்ணி இருந்தாலுமே அவங்க கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் இங்க இருக்கிற பிரச்சனை. இப்ப கூட பாருங்க, ஜூன் 1ல இருந்து ஜூலை 22க்குள்ள நமக்கு 31 டிஎம்சி தண்ணியை கொடுத்திருக்கணும். ஆனா இது வரைக்கும் 3.5 டிஎம்சி மட்டும்தான் தண்ணி வந்திருக்கு. கர்நாடகாவில் காங்கிரஸ், பிஜேபி, மதச்சார்பற்ற ஜனதாதளம் இப்படி எந்த கட்சி ஆட்சியில இருந்தாலும் இதே பிரச்சனை தான் நடக்குது. தமிழ்நாட்டுல எந்த கட்சி ஆட்சியில இருந்தாலும் எந்த முதல்வர்களும் காவிரி அப்படிங்கிற அந்த உரிமையை விட்டு கொடுத்ததே கிடையாது. சரி, இப்போ காவிரி நதிநீர் பிரச்சனை என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ அப்படியே மேகதாட்டு பிரச்சனைக்கு வருவோம். தமிழ்நாட்டுக்கு 177 டிஎம்சியை கர்நாடகா திறந்து விடும்னு நான் சொன்னேன். அதுல 80 டிஎம்சி கர்நாடகா திறந்து விடாமையே தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு இருக்கு. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, கேஆர்எஸ் கபினி இந்த டேம்ல இருந்து கர்நாடகா தமிழ்நாட்டுக்கு தண்ணி திறந்து விடணும். ஒருவேளை தண்ணி திறந்து விடலனாலும் இந்த டேமை தாண்டி இருக்கிற காவிரி நதிநீர் பகுதி இருக்குல்ல, அங்க மழை பெய்யும் இல்லையா, அந்த மழையில இருந்தே 80 டிஎம்சி தண்ணி பிலிகுண்டுலுவுக்கு சேர்ந்துருது அப்படின்னு சொல்றாங்க அங்க இருக்கிற ஆய்வாளர்கள். அதாவது இயற்கையே பாதி பிரச்சனையை தீர்த்து வச்சது, மீதி இருக்கிற 100 டிஎம்சி அளவுக்கு மட்டும்தான் கர்நாடகா தண்ணி திறந்து விடணும். இப்ப கர்நாடகா இந்த மேகதாட்டு அணையை கட்டுறதன் மூலமாக என்ன பிளான் பண்றாங்கன்னா, அந்த 80 டிஎம்சி இயற்கை கொடுக்குதுல, அந்த தண்ணியை தேக்கி வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. ஏற்கனவே தர வேண்டிய தண்ணியே நமக்கு வரமாட்டேங்குது. இயற்கை கொடுத்துட்டு இருக்கிற அந்த தண்ணியையும் தடுத்து நிறுத்தி வச்சு எப்ப நாங்க சொல்றோமோ அப்பதான் உங்களுக்கு அந்த தண்ணி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமையை ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த மேகதாட்டு அணையை கட்டுறதுக்கு கர்நாடகா முயற்சி பண்றாங்கன்னு தமிழ்நாடு குற்றச்சாட்டு வைக்குது. கர்நாடகா கொடுக்கறதும் வரல, இயற்கை கொடுக்கறதும் வரல அப்படின்னா காவிரி டெல்டா என்ன ஆகும்? பாலைவனமா தான் ஆகும். நம்ம விவசாயம் பண்ண முடியாது, அண்டர் கிரவுண்ட் வாட்டர் லெவல் குறைஞ்சிரும். குடிநீர் தேவைக்காக எவ்வளவு மாவட்டங்களுக்கு இந்த தண்ணி போய்கிட்டு இருக்கு, அது எல்லாமே இதுல முடங்குறதுக்கான ஆபத்து ஏற்பட்டிருக்கு. கர்நாடகா என்ன சொல்றாங்க? நாங்க கொடுக்க வேண்டிய நேரத்துல கரெக்டா தண்ணியை கொடுத்துருவோம், அதை பத்தி எல்லாம் நீங்க பயப்படாதீங்க, நாங்க சட்டப்படி நடந்துக்குவோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. வாயில் தான் சொல்றாங்களே தவிர
ஹிஸ்டரி அப்படி சொல்லல. இந்த தீர்ப்பு வந்ததுல இருந்து மழை நல்லா பெய்யாத ஒரு வருஷம் கூட நமக்கு சரியான அளவுல தண்ணி வந்து சேர்ந்தது கிடையாது. போராடி போராடி தான் அதை வாங்க வேண்டிய நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். நீதிமன்றத்துக்கு போய் தான் நிறைய நேரம் தண்ணி வாங்கியிருக்கோம். அதனால தமிழ்நாடு கர்நாடகாவை நம்புறதா இல்ல மேகதாட்டு அணையை கட்ட விட மாட்டோம் அப்படிங்கிறதுல ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காங்க. 1948லயே மேகதாட்டு அணை கட்டணும் அப்படிங்கிற குரல் கர்நாடகாவில் எழுந்தாலும் 2012-13 இந்த காலகட்டத்தில் தான் அதை தீவிரப்படுத்துறாங்க கர்நாடக அரசாங்கம். அப்போ முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா இதை எதிர்த்து அப்பவே மன்மோகன் சிங்குக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க. மோடி பிரதமராக வந்ததுக்கு பிறகு நேரடியாக போய் மோடியையும் சந்திச்சு இந்த திட்டத்தை அனுமதிக்க கூடாது, கர்நாடகாவை நிறுத்த சொல்லுங்க அப்படிங்கிற வலியுறுத்தலை செய்யறாங்க. அடுத்து வந்த முதலமைச்சர்களான எடப்பாடி பழனிசாமி, ஸ்டாலின், இப்போ விஜய் வரைக்குமே சட்டமன்றத்துல இந்த திட்டத்தை எதிர்த்து தனியான தீர்மானங்கள் கொண்டு வந்து அது ஒருமனதாகவும் நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஆனா கர்நாடகா பின்வாங்குற மாதிரி தெரியல, தொடர்ந்து நிறைய ஸ்டெப்ஸை எடுத்து வைக்க ஆரம்பிச்சாங்க. இன்னொன்னு, இந்த டேமை கட்டணும் அப்படிங்கிறது கர்நாடக அரசியல்ல முக்கியமான ஒரு டாக்கிங் பாயிண்டாக மாறினதுனால இதை எந்த கட்சியுமே விட்டு கொடுக்க தயாராக இல்லை. காங்கிரஸ், பிஜேபி, ஜேடிஎஸ் அப்படின்னு எல்லாருமே ஒரே நிலைப்பாட்டில் நிக்க ஆரம்பிச்சாங்க. கர்நாடகா சில முக்கியமான ஸ்டெப்ஸையும் எடுத்தாங்க. 2019 டிபிஆர், அதாவது டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அப்படின்னு ஒரு பிளானை வந்து சப்மிட் பண்ணாங்க. யார்கிட்ட? சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் சொல்லப்படுற மத்திய அரசினுடைய அமைப்பு கிட்ட. அதுல என்ன சொன்னாங்க? இந்த டேமை நாங்க எப்படி கட்ட போறோம், எவ்வளவு தண்ணீர் தேக்கி வைப்போம், இதை வச்சு நாங்க என்னெல்லாம் பண்ண போறோம் அப்படின்னு அதுல சொல்லியிருந்தாங்க. அந்த பிளானை முதல்ல சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் வாங்கவே கூடாது, அதுக்கு அனுமதிக்க கூடாது அப்படின்னு தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்துல மனு தாக்கல் செஞ்சாங்க. அதை நீதிமன்றம் ஏத்துக்கல. இல்ல, இது ரொம்ப பிரிலிமினரி ஸ்டேஜ்ல இருக்கு, கொஞ்சம் போகட்டும், அவங்க என்ன நடக்குது அப்படிங்கிறது விசாரிக்கட்டும், அதுக்கப்புறமாக நீங்க முடிவெடுத்துக்காங்க அப்படின்னு சொல்லி டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. அந்த அறிக்கையை சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் வாங்குறாங்க, அதை பாக்குறாங்க, அதுல சில தரவுகள் இல்லை அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிடுறாங்க. இப்ப திரும்ப லேட்டஸ்டாக அந்த அறிக்கையை ரிவைஸ் பண்ணி கர்நாடக அரசு தாக்கல் பண்றாங்க. அப்பவும் தமிழ்நாடு அரசு போய் இல்ல இதுக்கு அனுமதிக்க கூடாதுன்னு உச்சநீதிமன்றத்தில் நிற்கும் போது திரும்பவும் அதே காரணத்தை சொல்லி உச்சநீதிமன்றம் அதுக்கு தடை விதிக்க மறுத்துடுறாங்க. மே 26 தான் அந்த தீர்ப்பு வந்துச்சு. அதனால டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் அவங்க வந்து பாக்குறாங்க. பார்த்துட்டு திரும்ப அனுப்பிடுறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா அதுல சில குறைபாடுகள் இருக்கு அப்படின்னு அவங்க சுட்டி காட்டுறாங்க. ஏன் திருப்பி அனுப்புனாங்க? 60 டிஎம்சி தண்ணியை இந்த டேம்ல தேக்கி வைக்க போறேன் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு பிளானை கொடுக்குறீங்க. 60 டிஎம்சி தேக்கி வைக்கிறதுக்கான தேவை என்ன அப்படிங்கறத நீங்க தெளிவா விளக்கல. பெங்களூருக்கு நீங்க 6.95 டிஎம்சி தண்ணீர் தேவை, அதனால அதை நாங்க இதுல இருந்து தேக்கி வச்சு எடுக்க போறோம் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா பெங்களூருடைய கரண்ட் தேவை என்ன அப்படிங்கிறது நீங்க சொல்லாமையே இப்படி ஒரு எஸ்டிமேட்டை போட்டிருக்கீங்க. எவ்வளவு இப்ப தேவை அப்படிங்கிறது தெரிஞ்சாதானே இந்த தண்ணீரை நீங்க எடுக்கிறது நியாயமா அப்படிங்கிறது எங்களுக்கு புரியும். காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பும் சரி, உச்சநீதிமன்ற தீர்ப்பும் சரி அப்படிதான் சொல்லுது. அதனால நீங்க அதை மீறி செயல்பட்டு இருக்கிறதுனால இதை ஏத்துக்க முடியாது, இதை திரும்ப நீங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி இப்ப 2-3 நாள் முன்னாடிதான் அந்த அறிக்கையை திருப்பி அனுப்பியிருக்காங்க. சரி, தமிழ்நாடு இந்த பிரச்சனையை எப்படி அணுகுறாங்க? அவங்களுக்கு 2 முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கு. ஒண்ணு, உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு. அந்த தீர்ப்பு என்ன சொல்றாங்க? இந்த தீர்ப்பின்படி என்ன தண்ணி அளவு ஒதுக்கப்பட்டிருக்கோ அதை மீறி நீங்க தண்ணி எடுக்கவோ அதை திசை திருப்பவோ கூடாது அப்படின்னு தீர்ப்புல தெளிவா சொல்லியிருக்கு. அதனால இந்த மேகதாட்டு அணையை கட்டி கர்நாடகா அதை திசை திருப்ப பாக்குறாங்க, தண்ணியை வேற மாதிரி யூஸ் பண்ண பாக்குறாங்க, அதிகமா யூஸ் பண்ண பாக்குறாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை வச்சு இதை முடக்க நினைக்கிறாங்க. 2வது விஷயம், எப்பயுமே ஒரு நதி அப்படிங்கிறது மேல இருந்து கீழே பாயும். அப்படி பாயிற நதி 2-3 மாநிலத்தை தாண்டி போச்சு அப்படின்னா அந்த நதியில அணை கட்டுறதுக்கு மேல இருக்கிற மாநிலம் கீழே அந்த நதி போய் சேருது இல்லையா, அந்த மாநிலத்தினுடைய ஒப்புதலை வாங்க வேண்டும் அப்படிங்கிறது இந்த வழக்குல கிடையாது, பல்வேறு வழக்குகள்ல நீதிமன்றமே சொல்லியிருக்காங்க. அப்படி ஆந்திராவுக்கும் கர்நாடகாவுக்கும் அலமாத்தி அப்படின்ற ஒரு கேஸ் வருது. அந்த டேமை கட்டுறது தொடர்பான வழக்குல நீதிமன்றம் என்ன சொல்றாங்க? நிச்சயமாக கீழ்நிலையில இருக்கிற ஆந்திரா கிட்ட ஒப்புதல் வாங்கிதான் டேமை கட்டணும் அப்படின்னு ஒரு தீர்ப்பை கொடுக்குறாங்க. தமிழ்நாடு அதையும் சுட்டி காட்டுறாங்க. காவிரி நதிநீர் பிரச்சனையில கொடுத்த தீர்ப்பையும் சுட்டி காட்டி இந்த அணைக்கு நாங்க அனுமதி கொடுத்தா மட்டும்தான் மத்திய அரசு அனுமதிக்கணும் அப்படின்னு ஒரு முட்டுக்கட்டையை போடுறாங்க. ஆனா ஷாக்கிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்கியிருக்கு. மாநிலங்களவையில மத்திய ஜல் சக்தி துறையினுடைய இணையமைச்சர் என்ன சொல்றாரு? அப்படி கர்நாடகா காவிரியில ஒரு அணையை கட்டணும் அப்படின்னா கீழ்நிலையில இருக்கிற மாநிலங்கள் கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அதுதான் இந்த பிரச்சனையை திரும்பவும் பூதாகரமா ஆக்குது. முதல்வர் விஜய் என்ன சொல்றாரு? இல்ல, நிறைய வழக்குகள் இருக்கு, அதையெல்லாம் உதாரணமாக காட்டி கீழ்நிலை மாநிலமான தமிழ்நாடு கிட்ட கேட்காம காவிரியில மேகதாட்டு அணை கட்டத்துக்கு எந்த விதமான அனுமதியையும் கர்நாடகாவுக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு பிரதமர் மோடிக்கு முதல்வர் விஜய் கடிதம் எழுதியிருக்காரு. இப்போ என்னதான் நமக்கு இந்த காவிரி நதிநீர்ல மிகப்பெரிய அளவுல உரிமை இருக்கு அப்படிங்கிறத தீர்ப்பு உறுதி செஞ்சாலும் இப்ப நம்ம ஒரு பொலிட்டிக்கல் சிக்கல்ல இருக்கும். ஒண்ணு, மத்திய அரசு தமிழ்நாட்டினுடைய அனுமதி தேவையில்லை அப்படின்னு சொல்லுது. இன்னொன்னு, சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் கர்நாடகாவுடைய அந்த டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை வாங்கி அனலைஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, திரும்பி நீங்க தாக்கல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டுமே தமிழ்நாட்டுக்கு பாதகமான ஒரு செய்தி. இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல கர்நாடகாவுடைய முதலமைச்சர் டி கே சிவகுமார்
அவர் என்ன சொல்றாரு, நான் முதலமைச்சர் விஜயோட பேச தயாரா இருக்கேன், வாங்க பேசுவோம் அப்படின்னு அழைப்பு விடுறாரு. ஆகஸ்ட் 3ஆம் தேதி முதல்வர் விஜயும் கர்நாடகாவுக்கு போய் அவரை சந்திச்சு பேச இருக்கிறதாக தகவல் வெளியாகி இருக்கு. இதுக்கு முன்னாடி யாராவது முதலமைச்சர்கள் இப்படி போய் பேசியிருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா எம்ஜிஆர் போயிருக்காரு. 1986ல அவர் நேரடியாக போய் அப்போ கர்நாடகாவுடைய முதலமைச்சராக இருந்த ராமகிருஷ்ண ஹெக்டே அவரோட சந்திச்சு பேசியிருக்காரு. அது மட்டும் இல்ல 1986ல பாவு சண்முகம் அமைச்சர் அவரை நேரடியாக அனுப்பி பேச வச்சிருக்காங்க. அடுத்து 1987ல இப்ப திமுகவில் இருக்கிற முன்னாள் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் அவர் போய் நேரடியாக கர்நாடகாவோட பேசியிருக்காரு. அப்படி போய் கேட்கறதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, கர்நாடகா பல டிமாண்ட்ஸை நம்ம கிட்ட வைப்பாங்க. அதாவது 1986ல தமிழ்நாடு நேரடியாக போய் 10 டிஎம்சி தண்ணி கொடுங்க, இங்க வறட்சியாக இருக்கு, பயிரெல்லாம் வாடுது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நாங்க தரோம் அப்படின்னு சொல்லிட்டு 2.5 டிஎம்சி மட்டும்தான் கொடுத்தாங்க. இங்க முதலமைச்சராக இருக்கிற எம்ஜிஆர் அவர் என்ன பண்ணாரு, அங்க வறட்சி ஏற்பட்டிருக்கு அப்படிங்கறனால அவங்களுடைய நிவாரண நிதிக்கு ஒரு 15 லட்சம் ரூபாயையும் கொடுத்தாரு. அது இதை கொடுத்தா நாங்க அதை தருவோம் அப்படின்னு சொன்னதுக்காக நடந்துச்சா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இருந்தாலும் அந்த நேரத்துல அது ஒரு சமரச முயற்சியா பார்க்கப்பட்டுச்சு. 1987ல அவங்க போய் கேட்கும்போது, நாங்க உங்களுக்கு தண்ணி கொடுக்கறதுனால எங்களுக்கு மின் உற்பத்தி பாதிக்கப்படுது, அதாவது புனல் மின் சக்தி சொல்லுவாங்க இல்லையா, அது பாதிக்கப்படுது. அதனால உங்க மாநிலத்திலிருந்து எங்களுக்கு கைமாற கரண்ட் கொடுங்க, நாங்க தண்ணியை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடும் கரண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னதுனால அவங்க தண்ணி கொடுத்தாங்க. இப்படி ஒரு பார்கெனிங் பிளாட்ஃபார்மாக முதலமைச்சர்கள் நேராக போய் பேசும்போது ஏற்பட்டுருது. அதை தவிர்க்கணும் அப்படின்ட்டு தான் முதலமைச்சர் விஜய் கர்நாடகாவுக்கு போகக்கூடாது அப்படின்னு குரல்கள் எழுந்திருக்கு. எம்ஜிஆர் போனாரு, தண்ணி வந்துச்சு அப்படிங்கிறது உண்மைதான். ஆனா நம்ம கேட்ட தண்ணி வரல, அதுக்கு சில சமரசங்களை நம்ம செய்ய வேண்டி இருந்துச்சு. இதுக்கு தி ஹிந்து நாளிதழ் ஆதாரம். அவங்க 1986, 87ல நடந்த இந்த நிகழ்வுகளை எல்லாம் செய்தியாக வெளியிட்டிருக்காங்க. அதை எடுத்து இப்போ ஹிந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இன்னொன்னு, எம்ஜிஆர் போய் பேசின காலகட்டத்துல தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு தண்ணியை திறந்து விடணும் அப்படின்னு எந்த விதமான சட்ட தீர்வும் நமக்கு இல்லை. எந்த சட்ட போராட்டம் நடத்தியும் அப்ப நமக்கு தீர்ப்பு கிடைக்கல. ஆனா 30 ஆண்டுகளுக்கு மேல நம்ம சட்ட போராட்டம் நடத்தி தமிழ்நாட்டுக்கு நீங்க 177 டிஎம்சியை திறந்து விட்டுதான் ஆகணும் அப்படிங்கிறத தீர்ப்பா வாங்கியிருக்கோம். இது நம்மளுடைய உரிமை. இப்படி ஒரு உரிமை இருக்கும்போது நம்ம எதுக்கு கர்நாடகா கிட்ட போய் பேசணும்? எங்க உரிமையெல்லாம் இருக்கட்டும், ஒரு தடவை போய் பேசினா என்னதான் தப்பு, பேசி சுமூகமா முடிச்சு தண்ணியை வாங்கிட்டோம்னா ஓகே தானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அப்படி பேசுறதுனால என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. இப்ப முதல்வர் விஜய் போய் DK சிவகுமாரை பார்த்து பேசுறாரு. அப்படி பேசிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் நீதிமன்றத்திலையும் வழக்கு வருதுன்னு வைங்களேன். நீதிமன்றத்துல கர்நாடகா என்ன சொல்லுவாங்க, எங்க முதலமைச்சரும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரும் பேசிக்கிட்டு இருக்காங்க, பேசி ஒரு சுமூகமான ஒரு முடிவுக்கு வந்துடுறோம் அப்படின்னு அந்த இடத்துல வாதம் வைப்பாங்க. நீதிமன்றமும் சரிப்பா நீங்க பேசி முடிவெடுங்க அப்படின்னு விட்டுருவாங்க. நீதிமன்றம் உத்தரவிட்டா கூட என்ன சொல்லுவாங்க, தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய அந்த தண்ணியை கொடுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா நம்ம பேசி தீர்த்துக்கிறோம் போகும்போது அந்த இடத்துல சில சமரசங்களை செய்ய வேண்டியிருக்கும். DK சிவகுமார் கேட்பாரு, எங்க எங்க ஊர்ல இவ்வளவு தண்ணி பிரச்சனை இருக்குங்க, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது முதல்வர் விஜயால அதை மறுக்க முடியலன்னா என்ன பண்ணுவீங்க? நமக்கான உரிமை அப்படிங்கிறது நீதிமன்றத்துல தான் இருக்கு. அங்க போய் வாங்கணுமே தவிர நேரடியாக போய் பேசணும்னா அது நீர்த்து போயிரும். இல்ல ஏதாவது நம்ம பார்கெனிங் பண்ண வேண்டிய தேவையும் இதுல ஏற்பட்டு விடும். அப்படிங்கிற காரணத்துக்காக தான் திமுக, பாமக, சுற்றுச்சூழல் அமைப்புகள், விவசாயிகள் அப்படின்னு எல்லா தரப்புலையும் முதல்வர் விஜய் நேர்ல போய் சந்திச்சு பேசக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா கர்நாடகாவுக்கு தான் தமிழ்நாட்டுக்கிட்ட பேச வேண்டிய தேவை இருக்கு. ஏன்னா அணையை கட்டணும் அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய அனுமதி வேணும் அப்படிங்கிறத சட்டம் சொல்லுது, தீர்ப்பு சொல்லுது. இல்ல இதையெல்லாம் தாண்டி கர்நாடக சிஎம்மோட பேச்சுவார்த்தை நடக்கதான் போகுது அப்படின்னா தமிழ்நாடு 2 விஷயத்த பண்ணணும். ஒண்ணு, நமக்கு சேர வேண்டிய அந்த உரிமையான தண்ணியை வாங்கிட்டு வரணும். 2வது, மேகதாட்டு அணையை கட்டவே மாட்டோம் அப்படிங்கிறதுக்கான உறுதியை கர்நாடக அரசாங்கத்துக்கிட்ட இருந்து வாங்கிட்டு வரணும். இது 2மே நடக்கல, இப்ப கொடுக்குற தண்ணியை கொடுங்க அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு வாங்கிட்டு வந்துட்டாங்கன்னா நாளைக்கு அடுத்த வருஷம் இதே பிரச்சனை வரும்போது, போன வருஷம் இப்படி வாங்கிட்டாங்களே அதே மாதிரி இந்த வருஷமும் வாங்கிக்க சொல்லுங்க, அதை வச்சே அவங்களால சமாளிக்க முடியும் அப்படின்னு கர்நாடகா ஒரு வாதத்தை வைப்பாங்க. அந்த நிலைமை நமக்கு தேவையா அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இருக்கிற கேள்வி. சோ இது இந்த கட்சி ஸ்ட்ராங்கா, அந்த கட்சி ஸ்ட்ராங்கா, இந்த முதலமைச்சர் ஸ்ட்ராங்கா, அந்த முதலமைச்சர் ஸ்ட்ராங்கா அப்படிங்கிறத பத்தின பிரச்சனை கிடையாது. இது தமிழ்நாட்டினுடைய வாழ்வாதார பிரச்சனை, தமிழ்நாட்டு மக்களுடைய குடிநீர் உணவு சார்ந்த பிரச்சனை, தமிழ்நாட்டினுடைய காவிரி டெல்டா அது அழியக்கூடாது அப்படிங்கிறதுக்கான பிரச்சனை. ஸோ அதை மனசுல வச்சு தாவேகாவும் சரி முதலமைச்சர் விஜயும் சரி ஒரு முடிவை எடுக்கணும். அதே மாதிரி கர்நாடகாவும் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாம் காவிரி அப்படிங்கிற ஒரு தாயினுடைய மடியில பிறந்தவங்க. தமிழ்நாட்டுக்கு தண்ணி தேவை அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி கர்நாடகாவுக்கு தண்ணி தேவை அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம் தான். பெங்களூர்ல நம்ம ஊர் மக்களும் நிறைய பேர் இருக்காங்க, நம்ம நண்பர்கள் இருக்காங்க, குடும்பத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க, குடும்பமாக அங்க போய் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் தான் அந்த தண்ணி போய் சேரப்போகுது, அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஆனா அது எவ்வளவு தேவையாக இருக்கு, அதுல அரசியல் செய்யறீங்களா அப்படிங்கிறது தான் இங்க எழுப்புற கேள்வி. பெங்களூருக்கு காவிரியில இருந்து இவ்வளவு தண்ணி எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஒரு தண்ணியை உச்சநீதிமன்றம் ஒதுக்கி இருக்காங்க. அந்த தண்ணியோட சேர்த்து பெங்களூர்ல இருக்கிற ஏரிகளை புத்துணர்வு செஞ்சாலே
பெங்களூருடைய குடிநீர் தேவையை பூர்த்தி செஞ்சிடலாம் அப்படின்னு சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் சொல்றாங்க. அதுக்கான டேட்டாவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்படி ஒரு டேமை கட்டி நீங்க 5000 ஏக்கர் காட்டை அழிக்க வேண்டிய தேவையே ஏற்படலை அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஸோ இதையெல்லாம் கன்சிடர் பண்ணி இது ஒரு அரசியல் பேசுபொருளாக மாத்தாம சூழலியல் ரீதியாகவும் மக்களுக்கு எது நன்மை, காவிரி ஆத்துக்கு எது நன்மை, தமிழ்நாட்டுக்கு, புதுச்சேரிக்கு, கேரளாவுக்கு எது நன்மை அப்படின்னு யோசிச்சு கர்நாடகா இதுல ஒரு முடிவெடுத்தாங்க அப்படின்னா அது 2 மாநிலத்துக்குமே நல்லது. சோ இந்த பிரச்சனை தொடர்பாக உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத தவறாம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பெங்களூர்ல இருக்கிற, கர்நாடகாவில் இருக்கிற உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.